கலர் பென்சில் டிராயிங்கை எப்படி கரெக்டான விதத்தில் வரைஞ்சி முடிக்கிறது, அதாவது ஒரு கலர் பென்சில் டிராயிங் நம்ம வரைஞ்சிருப்போம், அதை முடிக்கிறப்போ அந்த கலர் பென்சில் டிராயிங்கை எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி யாராவது நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1 கலர் கரெக்ஷன். அதாவது இப்போ நான் சிவகார்த்திகேயன் பிக்சர் காமிக்கிறேன் பாருங்கள். இது எப்படி கான்ட்ராஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு இதோட கான்ட்ராஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். ஹேரில் இருக்கக்கூடிய அந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டார்க்காக இருக்குது, எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் நம்ம வரைஞ்சிருக்கக்கூடிய பிக்சரில் நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதிரி லைட்டான கலர்ஸ்லாம் ஒரு சில ஏரியாஸில் இருக்கும். இந்த மாதிரி ஏரியாஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம வந்து ரீகலர் பண்ணணும். அதாவது அந்த கான்ட்ராஸ்ட்டை வந்து நம்ம ஏற்றணும். முடிக்கு இப்போ நான் ஏற்றிட்டு இருக்கும்போது அந்த டிரான்சிஷன் வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அந்த டிராயிங் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் காமிச்சிருக்கப்போ நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, ஓகே இந்த டிராயிங் அவ்வளோதான் போல் முடிஞ்சிடுச்சு, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பீங்க. பட் அப்படி கிடையாது. உங்களுடைய டிராயிங் வந்து ஃபினிஷ் பண்ணுறப்போ நீங்கள் ரியலிஸ்டிக்காக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல கலர்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல அதோடைய டார்க்னஸ் வந்து ஏற்றுங்க. அப்புறம் ஒரு சில பேருடைய டவுட் என்னென்னா, இது என்ன ஹேருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையவே கிடையாது. ஃபேஸில் டார்க்கஸ்ட்டு ஷேடோ இருக்கும் இல்லையா, அதாவது ஷேடு வச்ச கலர், அதாவது இப்போ நான் வந்து ப்ரௌன் கலர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஃபேஸில் வந்து டார்க்கான கலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் வரும். சம் ஏரியாஸில் வந்து பிளாக் லைட்டாக கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி டார்க்கஸ்ட்டு கலரை கூட நீங்கள் இன்னும் அந்த பிக்சர் வந்து கான்ட்ராஸ்ட் அதிகமாக தெரியணும் அப்படின்னாக்கா, கொஞ்சம் ரியலிசமாக தெரியணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதை ஏற்றலாம். இப்போது அந்த கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஷேடோவை பாருங்கள், மூக்குக்கு சைடில் இருக்கக்கூடிய அந்த ஷேடோவை பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் டார்க்னஸ் பண்ணுறது மூலமா நம்மளுடைய பிக்சரோடைய அந்த கான்ட்ராஸ்ட் லெவல் வந்து அதிகமாகும். சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். படம் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கான்ட்ராஸ்ட் ஏற்றுங்க, அதாவது டார்க்கஸ்ட் கலர் ஏற்றுங்க போதும். டிப் நம்பர் 2 டீடைல்ஸ். நிறைய பிகினர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிராயிங் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டீடைல்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. டீடைல்ஸ் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நம்ம பிக்சரை ஜூம் பண்ணி பார்த்தோம்னாக்கா இந்த சைடில் தொங்கிக்கிட்டு இருக்கிற முடி, அப்புறம் இந்த சைடில் இந்த பக்கம் வர முடி, அப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன லைன்ஸு, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து நிறைய பேர் கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு டிராயிங் வந்து நம்ம கலர் பென்சில் டிராயிங் ஆகட்டும், பென்சில் டிராயிங் ஆகட்டும், அது எப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஏரியாஸ்லாம் நம்ம நல்லா கவனித்து அதை வந்து நம்ம கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த டிராயிங் வந்து கிடைக்கும். இப்போ நான் என்னோடய சிவகார்த்திகேயன் டிராயிங் நான் வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு காமிக்கிறப்ப என்ன தெரிஞ்சுது, இந்த டிராயிங் வந்து முடிச்சிட்டானே, இதுக்கப்புறம் இதில் என்ன வேலை இருக்க போகுது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் அப்படி கிடையாது. இப்போ நான் எவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து கவனமாக பார்த்து ஆட் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். டிப் நம்பர் 3 ஸ்மூத் ட்ரான்சிஷன் அப்படின்னா என்னென்னு தெரிலல. இப்போ நம்ம டிராயிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நடுவில் வந்து ஒயிட்டாக டாட் மாதிரி அந்த கலர் வந்து அந்தளவுக்கு எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்காது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இதை பிளெண்ட் பண்ணணும். ஒரு டிராயிங்கை நம்ம எப்போ பிளெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த டிராயிங் ஃபுல்லாக நம்ம வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமா பிளெண்ட் பண்ணணும். பிளெண்டிங்னா ஒன்றும் கிடையாது, ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸ், அதை ஸ்கின் டோன்லாம் ஸ்மூத்தாக வர்றது தான் நம்ம வந்து பிளெண்டிங் சொல்லுவோம். ஹேர்லாம் நீங்கள் அதை வந்து பிளெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா இதுக்கே தனியாக பென்சிலாம் விற்கிது, நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்னோடய ஹேரில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். அதே நீங்கள் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அந்த சாண்டில் கலர் இருக்கும் இல்லையா, லைட்டான சாண்டில் கலர், அதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஷேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கும் அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்குமான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அது உங்களுக்கு சரியாக தெரியல அப்படின்னா நான் கீழே இருக்கக்கூடியதை வந்து பிளெண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்படி நம்ம பண்ணுறப்போ அந்த கலர்ஸ்லாம் ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா ஸ்மூத்தான ரிசல்ட்டு கிடைக்கும். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஸ்மூத் ட்ரான்சிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ரியலிசமாக இருக்கும், அந்த டிராயிங்கு அப்புறம் சரி கலரும் சரி. ஸோ எல்லா இடத்துலையும் இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். டோட்டலாக எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து இந்த பிளெண்டிங் வந்து பண்ணணும். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஸ்கின் கலர் யூஸ் பண்ணுங்கள். ஹைலைட்டான அந்த ஒயிட் ஏரியாஸ்க்குலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒயிட் கலர் யூஸ் பண்ணுங்கள். ஹேருக்கு ஒயிட் கலர் யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், சிம்பிள். டிப் நம்பர் 4 கரெக்ட் எட்ஜஸ்னால் என்னென்ட்டு உங்களுக்கு குழம்புதில்ல, ஒன்றுமே கிடையாது. நம்ம ஒரு டிராயிங் வரைஞ்சி முடிச்சிருப்போம். ஸோ அந்த டிராயிங்கில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த எட்ஜஸ் வந்து கரெக்டாக இருக்காது. ஷேடிங்கோட எட்ஜஸ் சொல்கிறேன். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த காது வந்து பார்த்திங்கன்னா ஷேப் வந்து கரெக்டாக இல்லை. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர், அதாவது அந்த நம்ம ஃபேஸோடைய ஷேட் கலர் பண்ணியிருக்கோம்னா அந்த கலரை வந்து யூஸ் பண்ணி நம்ம எட்ஜஸ் கொண்டு வரணும். இப்போ அந்த கழுத்துக்கிட்ட சைட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த எட்ஜஸ்லாம் கரெக்டாக எப்படி அந்த லைன்லாம் ஷார்ப்பாக வருது அப்படிங்கிறத கொண்டு வரேன். அதே மாதிரி கை. ஸோ இந்த மாதிரி டோட்டல் டிராயிங்கில் வந்து நீங்கள் வந்து அந்த எட்ஜஸ் வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுடைய பிக்சர் பார்க்குறதுக்கு அப்படியே எப்படி சொல்கிறதுனா உங்களோட டிராயிங் வந்து அப்படியே ஒரு பிக்சர் மாதிரியே இருக்கும், கொஞ்சம் ரியலாக தெரியும். அதே மாதிரி இப்போ நான் ஹேருக்கு போட்டுட்ருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ ஹேரை பொறுத்த வரைக்கும் அது எட்ஜஸ் கிடையாது, அது ஒரு டீட்டெயில்னே சொல்லலாம்.
ஸோ இந்த மாதிரி இப்போ நான் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் ஹேரில். ஸோ அந்த மாதிரி எட்ஜஸையும் உங்களோட ட்ராயிங்கில் ஆட் பண்ணுங்கள். டிப் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ராயிங் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் சைடில் அந்த கலரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மஜ்ஜாக இருக்கும். அப்புறம் ஒரு சில ஏரியாஸ்லாம் நிறைய பரவி ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம அழிக்கணும். இதுவே அதோடைய ஃபேஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷேப் கிட்டலாம் அந்த கலர் இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு எரேசர், அதாவது எலக்ட்ரிக்கல் எரேசர், இந்த மாதிரி எரேசர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் பேக்ரவுண்ட் போட போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அழிச்சிட்டு அப்புறம் பேக்ரவுண்ட் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் வந்து கிளியராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ட்ராயிங்கோட லுக்கு முதர்ந்ததுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ மூலிமா ஒரு கலர் பென்சில் ட்ராயிங் எப்படி கரெக்டாக வரைஞ்சி முடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.